விசுவாசத்தை இயேசு சோதிக்க ஆரம்பிக்கிறார். சொல்றாரு, அம்மா பிள்ளையோட அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட முடியாதுமா. அல்லேலூயா. பிள்ளையோட அப்பத்தை எடுத்து எதுக்கு போட முடியாது? நாய்க்குட்டிக்கு போட முடியாது. அப்ப கூட இல்லப்பா, அதுதாங்க ஏசப்பாவை டச் பண்ணுச்சு. நான் இந்த இடத்துல ஒண்ணு பதிவிடுறேன், அப்பாவை டச் பண்ற வரைக்கும் ஜெபத்தை விட்டுறாதீங்க. அவரை தொடர வரைக்கும் அவரை நான் தொடணும். என்னோட வார்த்தை அவரை தொடணும், என் விசுவாசம் அவரை தொடணும், நான் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அவரை தொடணும். அது வரைக்கும் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஆனா இந்த நேரத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, அப்பா மேஜையில் இருக்கிறத நான் கேட்கலப்பா, துணிக்கை எனக்கு கொடுங்கப்பா. துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே, அந்த துணிக்கைய கொடுக்க கூடாது என்று, சாப்பிடக்கூடாது என்று யாரும் சொல்ல முடியாது. ஆமே, குப்பையில போடுறோம், நாய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அதோடைய உரிமை. குப்பையில போடுறத தின்பது யாருக்கு உரிமை? நாய்களுக்கு உரிமை, வெளியிருக்கிறவங்களுக்கு உரிமை. அந்த உரிமையை நீங்க தடுக்க முடியாதுப்பா. அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்கன்னு சொன்ன உடனே என் பரம தகப்பனால் அதற்கப்புறம் அமைதியா இருக்க முடியவில்லை. அதற்கப்புறம் அவருடைய விசுவாசத்தை சோதிக்க முடியவில்லை. அதுக்கப்புறம் அவரால் அற்புதம் செய்யாமல் இருக்க முடியவில்லை. தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொன்னாரு,